தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்வன் எனவும் மூலாதார கணபதி எனவும் நம்முள் வினைப்பதிவுகளை நம் விதி பயன்களையும் காட்டில் பதிவேற்றி மூலாதாரத்தில் கணபதி ரூபத்தில் அமிர்த கலசத்தையும் கையில் வைத்து கொண்டு அண்ணனாக மூலாதாரத்தில் வீற்றிருக்கிறார். யானை போல் சைவ உணவுகளை உண்டு யானைக்கு தும்பிக்கையே பலம் போல் நமக்கும் மூக்கின் சுவாசமே பலம். அந்த காற்றின் மூலம் கணபதியை மேலே ஏற்றினால் மேலே தம்பி முருகன் ஜோதி வடிவில் தோன்றுவார். சந்திரகலை சக்தி, சூரியகலை சிவன் இரண்டும் இணைந்தால் சுழுமுனை பிறக்கும். அந்த கர்ப்பத்தில் தான் முருகன் பிறப்பான். அதனால்தான் கணபதியை சக்தி உருவாகப்படுத்தினால் முருகனை சிவன் தோற்றுவித்தார். சிவசக்தி இணைந்தால் நீ பிறப்பாய். இதுதான் உயிர் கொடுக்கும் ரகசியம். இதைத்தான் நம் முன்னோர்கள் சிவசக்தி, முருகன், கணபதி, நந்தி என்று ஒரு குடும்பமாக வைத்தனர். இது நம் குடும்பம். இதுதான் உடலுக்குள் சூட்சும தேகமாக இருந்து வாழ்கிறது. கணபதி தாய் தந்தையரை சுற்றி வந்து ஞானக்கனியை பெற்றது இப்படித்தான். சிவசக்தியை இணைந்தால் கணபதி மேலோங்கும். கணபதியாக சுழுமுனை காற்று மேலே சென்றால் தம்பி முருகன் தோன்றுவார் ஜோதியாக. ஜோதி தோன்றினால் நீ உயிர் பெறுவாய். பூலோகத்திலும் அதான் நடக்கிறது. பிண்டமாய் தாய் தந்தை இணைந்தால் குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை எப்படி பிறக்கிறதோ அப்படித்தான் உயிரும் சூட்சும தேகத்தில் பிறக்கிறது. இது உங்கள் கண்ணுக்கு தெரியாததால் உங்களுக்கு புரியவில்லை. அனுபவித்தவர்கள் யாரும் சொல்வதற்கு பூமியின் தொடர்பை பெறவில்லை. நமக்கு 2 தொடர்பு உள்ளதால் இதை உங்களுக்கு கூற முடிந்தது. உணர்ந்து கரை சேருங்கள். நாம் செய்யும் தவறு நமது உடலுக்குள் இன்பத்தை தேடுவதுதான். இன்பம், துன்பம், உணர்வு இவையெல்லாம் நமது உடலுக்குள் இல்லை. மின்சாரம் இருந்தால் மட்டும்தான் மின் விளக்கு எரியும், வெறுமனே எரியாது. அதுபோல உடலில் எந்த தன்மையும் இல்லை. நாம் ஈர்க்கும் கதிர்களால் மட்டும்தான் இந்த தேகத்தில் எல்லா உணர்வுகளும் வருகிறது. உயிரில்லா உடலுக்கு எந்த உணர்வு வருகிறதா? உயிரில்லாத உடம்புக்கு ஏதாவது உணர்வு வருதா? எந்த உணர்வும் கிடையாது. எந்த உணர்வும் இருக்காது. பூமியின் ஈர்ப்பு இருந்தால் மட்டுமே உணர்வுகள் உடலுக்குள் வரும். பூமியின் ஈர்ப்பு இல்லாததால் தான் ஞானிக்கு எந்த உணர்வும் வருவதில்லை. அவர் பிரம்மத்தின் ஈர்ப்பில் இருக்கிறார். உணர்வற்ற நிலையில் பிரம்மமாக இருக்கிறார். எப்படி மின்சாரத்தில் மின்விளக்கு ஒளி பெறுகிறதோ அப்படியே ஞானியின் அருகில் நீங்கள் சென்றவுடன் அந்த பிரம்மத்தின் கதிர்களால் நீங்கள் ஒளி பெறுகிறீர்கள். நீங்கள் அதை வாங்கும் நிலையில் இருக்க வேண்டும். பீஸ் போன மின் விளக்குக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. பீஸ் போன பல்புக்கு என்னதான் மின்சாரம் வந்தாலும் அது எரியாது. அதுபோல் நீங்கள் வாங்கி கொள்ளும் பக்குவம் இருக்கணும். அப்போ தான் அது கொடுத்தா பயன். இல்லைன்னா அப்புறம் என்ன பயன்? அதுபோல் பிரம்மத்தின் கதிரை வாங்கும் தகுதி இல்லாதவர்களுக்கும் ஒளி கிடைக்காது. ஒரு மரத்தில் பூக்கள், காய்கள், கனிகள் இவைகளெல்லாம் விதைத்த பின் இப்படி தன்மைகளாக முளைத்தது. தென்னை மரத்தில் தேங்காய் முளைப்பதற்கு முன் அது எங்கே இருந்தது என்று பாருங்கள். இப்படித்தான் நம் தேகத்திலையும் ஆசை, பாசம், இன்பம், துன்பம் முளைக்கிறது. நம் தேகத்தில் முதலிலே இது இல்லை. செடி கொடிகள் வளர வளர இப்படி முளைக்கிறதோ அப்படியே நாமும் நம் தேகத்தில் பஞ்சபூதங்கள் ஊடுருவி நம்மை வளர்த்து முளைக்க வைக்கின்றன. இதை கண்டு இதுவெல்லாம் நாம் என்று ஏமாந்து விடுகிறோம். சிந்தனை செய்யுங்கள். முளைக்கிறது என்ற சொல் இங்கு மிக முக்கியம். இதன் பொருளை ஆராய்ந்து செயல்படுங்கள். ஆசை பிறக்கிறது, காமம் பிறக்கிறது, எண்ணம் பிறக்கிறது. இதுவெல்லாம் முன்னமே இல்லை என்று அர்த்தம். முளைப்பது, பிறப்பது இரண்டுமே ஒன்றுதான். எந்த விதையை நீங்கள் எடுத்து முளைக்கி மண்ணில் வைத்தாலும் முளைக்கும் விதையை கவனியுங்கள். விதையின் நடுவில் இருந்துதான் 2 தன்று முளைத்து மேல் கூட்டை பிளந்து கொண்டு வரும். நமக்கும் நம்முடைய சுழுமுனை நாடில்தான் அந்த நிலை இருக்கிறது. ஆண்டவர் அதை அதில் வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் முளைக்க வைக்க வேண்டும். உதாரணம் பொருத்தமாக உள்ளதா? தெய்வம் மனுஷ ரூபம் என்று வேதம் கூறும். தெய்வம் மனித உடலை எடுக்காது. மனித ரூபத்துக்குள் ஊடுருவும். புல்லாங்குழலுக்குள் காற்று ஊடுருவி கீதம் பிறப்பது போல் நமக்குள் ஊடுருவி பிரம்மத்தின் சுகத்தை தரும். அடுத்து நம் தேகத்தில் நடக்கும் ஒரு வித்தியாசமான பரிணாமத்தை பார்ப்போம். அணுக்களின் பரிணாம வளர்ச்சியால் அணுக்கள் தேடும் துணையை காதல் என்றும் லவ் என்றும் அதற்கு பெயர் வைத்துள்ளோம். நம் தேகத்தை காமத்தை தேடுவதில்லை. நம் தேகம் காமத்தை தேடுவதில்லை. அப்படி தேகம் காமத்தை தேடுவது என்றால் சிறு வயதில் ஏன் தேடவில்லை? பருவம் வரும்போதுதான் அது துணையை தேடுகிறது. இது ஏன் என்று புரிந்து கொள்ளுங்கள். தேகம் காமத்தை தேடவில்லை. நமக்குள் இருக்கும் அணுக்களே அதை தூண்டுகிறது. எப்படி பசியை நமக்கு தூண்டுகிறதோ அதுபோல் காமத்தையும் தூண்டுகிறது. காமத்திற்கு உணவு, எண்ணமும் ஆசையுமே. அணுக்களின் முதிர்ச்சியால் ஆண் பெண்ணிடம் பேசவும் ஸ்பரிச சுகம் தேடவும் சுகமென நினைக்கிறான். பெண் ஆணிடம் பேசவும் ஸ்பரிச சுகம் பெறவும் தேடுகிறான். இந்த அணுக்கள் பருவ வயது வரை வாழக்கூடியது, பிறகு இறந்து போகும். அதனால தான் வயதானவுடன் நமக்கு அந்த எண்ணங்கள் வருவதில்லை. இதுவெல்லாம் ஒரு ஆட்டை பல ஓநாய்கள் நாக்கை தொங்க போட்டு கொண்டு படம் காண்பித்து அதை உண்பதற்கே தவிர அதை வளர்ப்பதற்கு அல்ல. அதை தான் இங்கும் நடக்கிறது.
அணுக்கள் தான் பசிக்காக உங்களை தூண்டிவிட்டு தன் தாகத்தை தீர்த்து கொள்கிறது. இதற்கு நீங்கள் காதல் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள். இது பசியை போக்கும் ஒரு செயல். உண்டவுடன் எழுந்து போய் விடுவார்கள். ராமனாக இருக்க நினைத்தால் சீதையை காணும், சீதையாக இருக்க நினைத்தால் ராமனை காணும். நீங்கள் யாரையும் தேடுவதை விட்டுவிட்டு உங்கள் உயிரை மட்டும் தேடுங்கள். வணக்கம்.